ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இந்த சேனலில் ஆப்ஷன் ரிலேட்டடாக எல்லா டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸும் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன், கமாடிட்டிஸ் ஆப்ஷன் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் டெக்னிக்கல் கற்றுக்கிறதுக்கும் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக ஆப்ஷன்ஸ் லேர்ன் பண்ணிக்க நம்மளுடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: நான் செபி பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் அல்ல. இந்த பதிவு விளக்க நோக்கத்திற்காக மட்டும். ஹலோ ஆப்ஷன் ட்ரேடர். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 1 நம்மளோட இண்டெக்ஸ் பல்ஸ் கல்பர் இண்டிகேட்டரில் என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸு மார்னிங் செக்ஷனில் ஓப்பன் ஆகும்போதே நமக்கு 100 பாயிண்ட் ப்ளஸில் தான் ஓப்பன் ஆகுது. ஸோ அங்கே உங்களுக்கு ஓப்பன் ப்ரைஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஓஆர்பி வந்து செல் சைட் பிரேக் அவுட் பண்ணி உங்களுக்கு மார்னிங்லேருந்து ஒன் சைட் மூமெண்டம் வந்துருக்கு ஒரு சைடில். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன்லையுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒன் சைட் மூமெண்டம்லையுமே நம்மளோட இண்டிகேட்டர் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி மார்னிங் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஏடிஎம் ப்ரைஸ் வந்து 23,600 இருந்தது. ஸோ இந்த ஸ்பாட் ப்ரைஸை பேஸ் பண்ணி நம்மளோட இண்டிகேட்டரில் கால்லையும் போட்டு என்ட்ரி செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒன் மினிட் கால் ஆப்ஷன் சைடில் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கால் ஆப்ஷன் சைடில் மார்னிங் செக்ஷனில் ட்ரெண்டு வந்து பையிங்கில் இருந்தது. ஆஃப்டர்நூன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங்க்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ ரிட்டன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பையிங்க்கு சேஞ்ச் ஆகி செல்லிங்க்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு கால் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங் செக்ஷனில் ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகி இருந்தது. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் வரல. ஆஃப்டர்நூன் மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெண்ட் வந்து செல்லிங்க்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ கால் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே வரல. அதேமாதிரி புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா புட் சைடுமே நமக்கு மார்னிங் ஓப்பன் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து செல்லிங்கில் தான் இருந்தது. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் என்ட்ரி 9:36க்கு வந்திருக்கு. ஸோ அந்த கேண்டிலோட ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திருப்போம். அந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் செட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 9:44க்கு வந்திருக்கு பிரேக் அவுட் என்ட்ரி. ஸோ அந்த கேண்டில் ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திருப்போம். அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு மொமெண்டம் கேப்சர் பண்ணி கொடுத்துருச்சு. ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே. ஓகேங்களா? மார்னிங் செக்ஷன்லேயே முடிஞ்சது நமக்கு ஸ்கல்பிங். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே புட் ஆப்ஷன்லேயே 1 மினிட்லேயே 1 மினிட்ல பாருங்க கரெக்டாக பிரேக் அவுட் என்ட்ரி 11:30க்கு வந்திருக்கு அகைன். ஓகேங்களா? ஸோ அந்த கேண்டில் ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திருப்போம். அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸே அவங்க வந்து அங்கேயே ஸ்கேல்பிங் மொமெண்டம் கேப்சர் பண்ணி கொடுத்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமேட்டு மார்க்கெட் வந்து ஒன் சைட் மூமெண்டம் ஆயிருந்தது. அந்த ஒரே என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் சைடாக ரேலியாக இருக்குது மார்க்கெட்டு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 என்ட்ரி மூமெண்டம் வந்து கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ அதே மாதிரி 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸில் பார்த்தோம்னா ஆல் ஆப்ஷன் சைடில் நமக்கு ஃபஸ்ட்டு ரிவர்சல் என்ட்ரி வந்து 10:50க்கு வந்திருக்கு. ஸோ அந்த கேண்டிலோட ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திருப்போம். உங்களுக்கு ஆப்போசிட்டில் எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 11:20க்கே எக்ஸிட் மார்க் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மினிமம் ஸ்டாப் லாஸில் வந்து நமக்கு என்ட்ரி வெளியே வந்திருப்போம். ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் சைடில் ட்ரெண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செல்லிங்க்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டு வேறு எதுவும் என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி வரல. ஸோ உங்களுக்கு இதிலே பாருங்களேன் நமக்கு கால் சைட்லேயே உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ரேட்டிங்க்கு செல் சைடு என்ட்ரி மார்க் எக்ஸிட் மார்க் வந்திருக்கு கரெக்டாக 11:25க்கு. அந்த கேண்டில் லோ பிரேக் பண்ணும்போது நம்ம என்ட்ரி எடுத்திருப்போம். அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு க்ளோசிங் நமக்கு ஒன் சைட் மூமெண்டம் தான். இதை ஃபுல் அண்ட் ஃபுல் கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளோட சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பையிங்க்கு மட்டும் இல்லை ஆப்ஷன் ரைட்டிங்க்கு வெரி யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதேமாரி வந்து நமக்கு இன்னைக்கு புட் ஆப்ஷன் சைடில் நம்ம என்ட்ரி வந்திருக்குன்னு பார்க்கலாம் 5 மினிட்ஸில். புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு இதுலேயுமே நமக்கு மார்னிங் செக்ஷனில் வந்து ட்ரெண்ட் வந்து செல்லிங் பை நமக்கு மாற்றி இருந்தது. நமக்கு ஃபஸ்ட்டு என்ட்ரி வந்தது வந்து பார்த்தீங்கன்னா 11:30க்கு வந்திருக்கு ரிவர்சல் என்ட்ரி. ஸோ அந்த கேண்டில் ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திருப்போம். அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து எக்ஸிட் மார்க்கு எங்கேயுமே நமக்கு வரல. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நமக்கு 3:00 க்ளோசிங் வரைக்கும் நம்ம எக்ஸிட் கட் பண்ணியிருப்போம். ஸோ 3:00 க்ளோசிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த எக்ஸிட் கட் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் மொமெண்டம் வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைட் மொமெண்டம் ஆயிருக்கு. இந்த ஒன் சைட் மொமெண்டம்லேயுமே உங்களுக்கு 1 மினிட் ஸ்கேல்பிங் என்ட்ரி ஆகட்டும், இல்லை 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸ் ஆகட்டும், உங்களுக்கு ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி வந்து உங்களுக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் டைரக்ஷன் எந்த சைடில் இருக்கோ ஸோ அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரிஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுக்கும். ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிஸ்டமில் வந்து நீங்கள் கரண்ட்டில் என்ன உங்களுக்கு ஏடிஎம் ப்ரைஸ் இருக்குது, ஸோ அதுக்கு வந்து நீங்கள் காலுக்கு என்ன ஐடிஎம் சூஸ் பண்ணணும், புட்டுக்கு என்ன ஐடிஎம் சூஸ் பண்ணணும் அப்படின்னு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்துடும். நீங்கள் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிகினராக இருந்தாலுமே நம்மளோட இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஈஸியாக அசஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் கரண்ட்டில் என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து கால் ட்ரெண்ட் என்ன இருக்குது, புட்டு ட்ரெண்ட் என்ன இருக்குது,
உங்களுக்கு காலில் நீங்கள் 23 7 புட் வச்சுருக்கீங்கன்னா இந்த புட் சைடு வந்து உங்களுக்கு புல்லிஷில் இருக்கா, இல்லை பேரிஷில் இருக்கா, இல்லை நியூட்ரலில் இருக்கா, இது எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாமே வந்துடும். அதேமாதிரி பிஇ ப்ரைஸ் என்ன, சிஇ ப்ரைஸ் என்னன்னு சொல்லி எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் சார்ட்லேயே உங்களுக்கு ஃப்ளாட் ஆயிரும். ஸோ இதனால் வந்து நீங்கள் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் பிகினராக இருந்தாலுமே நம்மளோட இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே அசஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட இண்டிகேட்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணுன்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில் எல்லாமே கிளாரிஃபை பண்ணிக்கிங்க. ஸோ மேலும் ஆப்ஷன் ரிலேட்டடான அப்டேட்ஸ்க்கும் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கும் நம்மளுடைய ஆப்ஷன் கேன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ. நம்ம இண்டெக்ஸ் பல்ஸ் ஸ்கேல்பர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா 3 days டெமோ கொடுக்குறோம். நீங்கள் டெமோ அசஸ் வாங்கிட்டு ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ட்ரையல் பீரியடில் டவுட் ஆர் கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் 9585222256 இந்த நம்பருக்கு நீங்கள் காலர் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. தேங்க்யூ.